shall not live by food alone, but man shall live by every word that comes from the mouth of God. இயேசு சொன்ன ஒரு காரியம், மனுஷன் நாம் உணவினால் மாத்திரம் பிழைப்பதல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் பிழைக்கிறோம். இப்படி போன்ற ஆராய்ச்சி வரும்பொழுது நாம் நேரம் எடுத்து தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். முக்கியமான ஒரு நேரங்கள். Praising and worshiping God is an important time, and it's a time when God comes to dwell among us. நாம் நமக்கு வந்து வாசம் செய்கிற ஒரு நேரம் அது. But our God loves to speak to us. நம் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறவர். Hallelujah. He likes to speak to people. God loves to speak to people. தேவன் ஜனங்களோடு பேச விரும்புகிறவர். Because His word has solutions to our problems. Amen. என்னோட வார்த்தை நம்ம பிரச்சனைகளுக்கு அதிலே விடை இருக்கிறது. Hallelujah. Yes. வாங்க வாங்க. The Bible says God's word is life. தேவனோட வார்த்தை ஜீவன். Hallelujah. Every day in our lives we face opposition and problems and destruction and sorrow. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையிலே நாம் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதிக கடந்து போகிறோம். God's word brings hope and light and victory and breakthrough in our lives. தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, வெளிச்சம், விடுதலை, ஜெயம் கொடுக்கிறது. And so we can go on in life. வாழ்க்கை தொடர்ந்து நாம் போக முடிகிறது. Hallelujah. அநேகர் நாம் வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ புயல்கள், எத்தனை கஷ்டங்கள் கடந்து போயிருக்கிறோம். நான் இயேசு நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்தியிருக்கிறார். Hallelujah. அந்த ஒரு பாடல் பாடுவது வாக்குத்தத்தம். Never மாறாதவர். The God who promises is not doesn't change. So in Bible, the வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை. Is God's word, right? And தினமும் நம்ம சாப்பிடணும், அது நம்ம சரீர பலத்துக்கு. Every day we eat for physical strength. But நமக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கிறார். There is a spirit person within us. ஆவி மனிதனுக்கு இந்த வேதம் தான் ஆவிக்குரிய உணர்வு. But a spirit person, the Bible is the spiritual food. இந்த சரீர மனிதனுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறார். Within this physical body, we have a spirit person. That's why Jesus said, man shall not live by food alone, but by every word that comes from the mouth of God. மனிதன் ஒருவனால் மாத்திரம் பிழைப்பதல்ல, நம் சாப்பாடு மூலமாக பிழைப்பு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உள்ளாத மனிதன் பிழைக்கிறார். ஸோ இந்த நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. Let us look into God's word. Okay, hallelujah. From the beginning of this year, I've been sharing God's message for this church. நான் பக்கத்திலிருந்து நமக்கு தேவ செய்தியை நான் பார்த்து வருகிறேன். The word God spoke to us is, God told us in the new year, work with me, join with me, cooperate with me, all right? And I will birth my plans in your life, okay? And it will bring glory to my name and blessings to you. There will be சத்தியம் என்னோடு நீங்கள் இணைந்து, என்னோடு ஒருமித்து, என்னோடு ஒரு மனமாய், என்னோடு நீங்கள் ஒத்துழைத்தால் என்னுடைய நல்ல காரியங்களை வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவேன். அதிலே நான் மகிமை அடைவேன், நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்று தேவ வார்த்தை கொடுத்தார். Hallelujah. Amen. What a wonderful promise. And God said, work with me, join with me, okay, all right, and become one with me, submit to me, all right, obey me.
cooperate with me, all right? And I will do things beyond your expectations. என்னோடு நீங்கள் இணைந்து ஒத்துழைத்து நீங்கள் செயல்படுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உங்கள் வாய்க்க பண்ணுவேன். That's God's word unto us for this year. இந்த வருடத்துக்கு தேவன் கொடுத்திருக்கும் ஒரு வார்த்தை. Right? Because God is life, தேவன் ஜீவனாக இருக்கிறார். When we cooperate with life, we get life. Amen. தேவன் ஜீவனாக இருக்கிறார். ஜீவனோடு ஒத்துழைத்தால் ஜீவன் உண்டாகும். Amen. Very simple mathematics. All right. God is life. Jesus is life. When we cooperate with Jesus, it produces life. இயேசு ஜீவன். அவரோடு நாம் ஒத்துழைத்தால் ஜீவன் உண்டாகும். Hallelujah. இது புரிந்து கொள்வதற்கு டாக்டராக தேவையில்லை. You don't become a doctor to understand this. Very simple. Okay. Very often we spend time with distraction. அநேக தடவை நாம் அழிவோடு நாம் இணைகிறோம். Very often we cooperate with distraction. அழிவோடு நாம் ஒத்துழைக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு அழிவு வரும். Distraction comes. Anger, கோபம், அது அழிவு. Anger is distraction. கோபத்தோடு நாம் ஒத்துழைத்தால் அழிவு வரும். When we cooperate with anger, we get distraction. Right? Very simple truths. That's why God said, cooperate with me, I am life. என்னோடு நீங்கள் ஒத்துழைங்கள், நான் ஜீவன். And it will produce life in you. உங்களிலே ஜீவன் உண்டாகும். You like that? புரிஞ்சிருக்கா? Alright? We all want life. எல்லோருக்கும் ஜீவன் வேணும். We are sick and tired of distraction. அழிவு குறித்த எல்லோரும் சலித்து போய்விட்டோம். We want life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். Jesus said, I am the way, I am the truth, I am the life. Right? Every time destruction came on my way, I went to life. என்னுடைய வாழ்க்கை பாதையிலே அழிவு வந்த நேரம் அதுதான் நான் ஜீவனுக்கு சென்றேன். இயேசுவோட சென்றேன். I went to Jesus. அந்த அழிவெல்லாம் இயேசு ஜீவனை மாற்றினார். Hallelujah. God turned all the destruction to life. Okay. So, God's word is life. தேவனுடைய வார்த்தை ஜீவன். ஆகையால்தான் தேவனோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று இந்த சபையிலே நாம் வற்புறுத்தி வருகிறோம். We are emphasizing in this church, spend time with God. Okay? Spend time with His word, the வார்த்தையோடு. Right? And it lessons, right? This morning, as I sat with God and spent time with Him in the காலையில் அமர்ந்து தேவனோடு நான் நேரம் செலவழிக்கும் பொழுது God spoke so beautifully to me. ஒரு அருமையாக தேவன் பேசினார். My unfailing love and my faithfulness shall abide with you. என் மாறாத அன்பும் என்னுடைய உண்மைத்துவமும் உத்தமமும் உன்னோடு எப்போது இருந்து நடத்தும் என்ற கருத்தை வாக்கு கொடுத்தார். முதலாம் சங்கீதம் 88 Psalm 88, right? God comes through, okay? That encourages people. My unfailing love and my faithfulness is with you. சங்கீதம் 88 தேவன் தன் ஜனங்களோடு பேசுகிறார். என்னுடைய மாறாத அன்பு, என்னுடைய உத்தமம் உங்களை நடத்தும். எஸ். பூமியின் வாழ்க்கையிலே நாம் திருமணம் ஆன பிறகு நாம் பிள்ளைகளை வைக்கிறோம். We get married, we give birth to children, right? And we bring our children the best way we can. நம்மால் சிறந்த முறையில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறோம். Okay? பிள்ளைகள் வளர என்கிறோம். We have dreams about our children. நம்ம பிள்ளைகள் வளரும்போது பிள்ளைகள் குறித்து கனவுகள் காண்கிறோம். இல்லைங்களா? Okay? Right? நம்முடைய சிந்தையிலே இருதயத்திலே நம்ம பிள்ளைகளை குறித்து பல நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள், நோக்கங்கள் நாம் உருவாக்குகிறோம். In our mind and hearts, as the children grow, we
think good dreams about them, right? Plans that will bless our children. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்களை, நல்ல ஆசை, நல்ல காரியங்களை வகுக்கிறார்கள். Parents within them develop good plans for children. Plans to bless the children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் திட்டங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்கும் திட்டங்கள். Plans that give a good future for our children. Plans that bring honor to parents. பெற்றோர்களை கனப்படுத்தும் காரியங்கள். Okay? So, as parents, we have all these within us. பெற்றோர்கள் நமக்குள்ளே இதெல்லாம் இருக்கிறது. Okay? நான் பெற்ற பிள்ளை, okay? அது நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அது நல்லா வளரணும், and so யூனிவர்சிட்டிக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், இவ்வளோ வாங்கணும், வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், அதை கண்டு நாங்கள் சந்தோஷம் அடையணும். ஓகே, பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்த்து அதில் கண்ணை மூடணும் அப்படின்ட்டு எத்தனையோ பெற்றோர் என்ற சொல்லியிருக்கிறாங்க. Right? Parents have told me I must see my children blessed and then close my eyes. Right? That's wonderful. அது நல்லது. Right? So பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற நல்ல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பிள்ளைகள் பெற்றோரோடு ஒத்துழைக்க வேண்டும். Right? If the parents' plans for the children are supposed to come to pass, the children must cooperate with the parents. பிள்ளைகள் பெற்றோரோடு ஒத்துழைக்கணும். எப்படி? Children must study well. பிள்ளைகளை படிக்கணும். Right? ரெண்டாவது, secondly, children must obey their parents. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். Right? Come ஐயா, வாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பிள்ளைகள் பெற்றோரோடு ஒத்துழைக்க வேண்டும். If the plans that parents have for children are to come to pass, children must cooperate with the parents. How? எப்படி? Okay. Children must study well. பிள்ளைகள் நன்றாக படிக்கணும். Right? Children must obey their parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். Right? Children must have a good relationship with the parents. பிள்ளைகள் பெற்றோரோடு நல்ல உறவு இருக்கணும். Okay? So, இந்த ஒரு சூழ்நிலை தான் okay பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய தயாராக. Under these circumstances, parents are prepared to do anything and everything for children. Right? அதே போலதான், in the same way, okay, when we are born into the family of God, தேவ குடும்பத்துக்குள்ளே நாம் பிறக்கும் பொழுது, எப்போ நாம் தேவ குடும்பத்தை பிறக்கிறோம்? When are we born into God's family? யோவான் 1:12 வாசிக்க கேட்போமா? John 1:12. யோவான் 1:12. Okay. John 1:12. What did he say? இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். As many as who received Jesus, they became the children of God, and not born by the will of man, by flesh and blood, but born of God. Okay? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கிறோம். When we receive Jesus Christ as our God, we are born into the family of God. Right? That's what this Vedam சொல்லுகிறது. That's what the Bible says. Right? So, when we are born into the family of God, we become God's sons and daughters. தேவ குடும்பத்தில் பிறக்கும் பொழுது தேவனுடைய மகனாக மகளாக நாம் மாறுகிறோம். And God becomes our heavenly Father. கடவுள் நம்முடைய பரலோக பிதாவாக மாறுகிறார். And because we become the children of God, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதனாலே தேவன் நமக்காக நல்ல சித்தங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல நோக்கங்கள் வைத்திருக்கிறார். Okay?
because we become the children of God, and God is our Father, He has good plans, good purposes for us. To bless us, to give us a good future. நம்ம ஆசீர்வதிக்க நல்ல எதிர்காலம் கொடுக்க. என்னுடைய 22வது வயதிலே நான் இயேசுவை என்னுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டேன். தேவ குடும்பத்தில் நான் பிறந்தேன். தேவனுடைய பிள்ளையாக நான் ஆனேன். அது பிறகு தேவன் தன்னுடைய நல்ல திட்டங்களை என் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக நிறைவேற்றினார். தேவன் எனக்கு நல்ல திட்டம் வைத்திருந்தார். படிப்பில் வெற்றியும், நல்ல ஒரு வேலை காரியமும், திருமணமும், மனைவியும், பிள்ளையும், உத்தியோகமும், தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் எனக்கு வைத்திருந்தார். ஸோ தேவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டம் சித்தம் நம்ம ஆசீர்வதிக்க நமக்கு இந்த எதிர்காலம் கொடுக்க. எரேமியா 29:11 வாசிப்போமா? ஜெரமியா 29:11. எரேமியா 29:11. ஜெரமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். God says in Jeremiah 1:11, I have good plans for you, plans to bless you, plans to prosper you, plans to give you a good future. Right? So நம்முடைய பரலோக பிதா, our heavenly Father, தன்னுடைய சிந்தையிலே இருதயத்திலே நம்மை வாழ வைக்கும் திட்டங்களை வைத்திருக்கிறார். Hallelujah. Our heavenly Father in His mind and heart has plans to bless our life. Okay? What are God's plans and purposes for us? தேவனுக்கு வைத்திருக்கும் சித்தம், திட்டம், நோக்கம் என்ன? நம்முடைய a good personal life, நல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது தேவனுடைய திட்டம். நல்ல ஒரு திருமண இதர வாழ்க்கை, happy married life is God's plan for us. Thirdly, a happy family, நல்ல சந்தோஷமான குடும்பம், அது தேவனுடைய திட்டம். A good job, a good salary, a good future, நல்ல ஒரு வேலை, நல்ல சம்பளம், நல்ல எதிர்காலம், இது தேவனுடைய திட்டம். So I want you to know that our Lord Jesus Christ has such good plans for our lives. இயேசு ஆண்டவர் இப்படியாக நமக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். A personal life, a good life, தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கணும். Our married life to be happy, திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. Our family to be happy family, குடும்பம் சந்தோஷமாக இருக்கு. And all the other blessings in our life, நம்ம வாழ்க்கை மட்டும் எல்லாம் ஆசீர்வாதங்கள். இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கும் இந்த நல்ல திட்டங்கள் கவனிக்க வேண்டும். In order for God to bring these plans for us to pass, God seeks our cooperation with Him. இயேசு நமக்கு வைத்திருக்கிற இந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் இயேசு எதிர்பார்ப்பு என்னவென்றால் நீங்களும் நானும் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். To cooperate with God, right? நம்மளோட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். Give our life to God. We must have a good relationship with Jesus. He is நல்ல ஒரு உறவு இருக்கணும். அவருக்காக வாழணும். We live for Him. We serve Him. அவருக்காக நாம் சேவை செய்யணும். அப்போ தேவனோடு இயேசுவோடு ஒத்துழைக்கும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு, படிப்புக்கு, வேலைக்கு, குடும்பத்துக்கு வைத்திருக்கிற
stay cooperative with God, He will fulfill the plans for personal life, for our studies, our work, marriage, family, future, etc. இது என்னோட வாழ்க்கையிலே நான் கண்டு வருகிறேன். I see this in my life. இன்னும் அநேகருக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை நான் பார்க்கிறேன். I also see this in your life. Right? So, Jesus is a God in whom is all authority and all power. இயேசு அவர் சர்வாதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லவர். Okay? அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible to our God. Okay? Hallelujah. Nothing is impossible to Jesus Christ. இயேசு அவருடைய ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும். And also, Bible says He is a God of love. He is a God of love. வேறு சொல்கிறது இயேசு அன்பின் தெய்வம். Okay? பாருங்க, நாம் இருக்கிற ஆண்டவர் சர்வாதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர். Jesus is a God of all authority, all power, and He is a God of love. Hallelujah. He loves us all very much. மிக அதிகமாக அவர் நேசிக்கிறார். So, many times, God is not able to fulfill His plans in our lives because we just refuse to cooperate with Him. அநேக தடவை தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல காரியங்கள் நிறைவேற முடியவில்லை. காரணம் நாம் இயேசுவோடு ஒத்துழைப்பு கிடையாது. And there's nothing God can do. இது ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைங்க படிக்கிற அப்பா அம்மா என்ன செய்வாங்க? Children don't study. What can parents do? எவ்வளோ டியூஷன் அனுப்பினாலும், எவ்வளோ மனசு கொடுக்கணும், பிள்ளைங்க படிக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா படிக்க முடியுமா அவங்களுக்கு? Children don't want to study. Can parents study for them? அப்போ பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் படிப்பில் ஃபெயில் ஆகி அப்படியே போகிறத பார்ப்பாங்க. அதே போல கடவுள் நீங்களும் நானும் நாம் இயேசுவோடு இணைந்து நாம் ஒத்துழைக்காவிட்டால், ஓகே, நம் வாழ்க்கையிலே அவருடைய நல்ல காரியங்கள் நிறைவேறாது இருக்கும் பொழுது அவரும் பண்ண ஏன்னா நம்ம ஒத்துழைக்கிறோம். ஸோ இந்த தேவனோடு ஒத்துழைப்பு தான் நம்ம இப்போ கற்றுக்கிறோம். சில வாரங்களாக நான் உங்களோட பகிர்ந்து வரேன். For the past few weeks, I will sharing with you about cooperating with God. Alright. So we're talking about cooperating. பல வேத பகுதிகளை பார்த்து வருகிறோம். We're looking at some passage of scripture. Last week, போன வாரம் நாம் சிம்சோன் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க we looked at the life history of Samson. Turn to Judges chapter 13. நியாயாதிபதிகள் 13. Turn the Bibles to Judges 13. நியாயாதிபதிகள் 13. Judges chapter 13. Okay, the book of Judges, it's about God's people, the Israelites. தேவஜனமாக இஸ்ரவேலை குறித்து உள்ள ஒரு வேத பகுதி. The Israelites were living in their own country, Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள். But they were living under the rule of the Philistines. பிலிஸ்தீனருடைய ஆளுகை கீழே அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு அடிமைத்தனத்தில் in a bondage. ஆட்களை பார்க்கிறார், தன் ஜனங்கள், God look at his own people. My people, Israelites. என் ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள். They are in bondage to Philistines. பிலிஸ்தீனர் அடிமையாக இருக்கிறார்கள். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Something he put an extra, right? And so he wants to raise somebody from the Israelites.
to set the Israelites free from the Philistines. பிலிஸ்தீர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்க ஒரு இஸ்ரவேல் மனிதனை தேவன் உருவாக்க விரும்புகிறார். Right? And so God visits one husband and wife, ஒரு கணவன் மனைவி சந்திக்கிறார். God visited Manoah and his wife. Manoah மனைவி சந்தித்தார் ஆண்டவர். அவங்க வயதாயிடுச்சு, இல்லை இல்லை, they are already old in age, no child. Okay, she was barren, ஒரு மலடியா இருந்தார் அவர். God visited them, தேவன் சந்தித்தார். வயதாயிடுச்சு, மலடியா இருக்கிற, பிள்ளையை பெற முடியாது, நான் சொல்லுகிறேன், நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். Hallelujah. You are old, you are sterile, you are barren, I know that, but you will give birth to a son. Okay. நான் உனக்கு கொடுக்கிற இந்த மகன், okay, நான் வளர்ந்து ஆன பிறகு என் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார், பிலிஸ்தீன் விடுவிப்பார். When your son grows up and becomes a man, he will set my people free from the Palestinians. Right? So God told the parents, now you both cooperate with me. பெற்றோர்கள் சொன்னார், நீ ரெண்டு பேரோட ஒத்துழைக்கணும். நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், தூய்மையான வாழ்க்கை வாழணும். You must live pure and holy lives. You must raise up your child in godliness. இந்த பிள்ளையை நீங்கள் நல்ல தெய்வீக வழியிலே நீங்கள் வளர்க்கணும் என்றெல்லாம் பல காரியங்கள் தேவன் சொன்னார் மனோவாக்கும் மனைவிக்கும். God told all these things to Manoah and his wife. மனோவா ஒரு மனைவி நல்ல தெய்வீகமான ஜனங்கள். They were godly parents. சரிங்களா? And தேவ பயத்திலே அந்த பிள்ளை பிறந்தது. வசிப்போம் 13:24, Judges 13:24. So மனோவா மனைவி பிள்ளை பெற்றெடுத்தால் சாம்சன் என்று பேர் வைத்தார்கள். அந்த பிள்ளை என்ன வளர்ந்தது, தேவன் ஆசீர்வதித்தார். Okay, so Manoah's wife gave birth, and Samson was born, and the Bible says he grew, and the Lord blessed him. They said this, Jesus. Verse 25, கைது வாசிப்போம். கர்த்தருடைய ஆவி சாம்சன் சிம்சோனை ஏவ ஆரம்பித்தது. The Spirit of the Lord began to stir Samson. கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தேவனோடு ஒத்துழைத்து தன் பிள்ளையாகிய சிம்சோனை நல்ல தெய்வ பக்தியிலே வளர்த்து ஆனாக்கினார். Parents cooperated with God, and they brought up Samson in a godly way. The Bible says he grew up well, God blessed him. Allah வளர்ந்தார், ஆசீர்வதித்தார். The Holy Spirit began to work in his life. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை ஆரம்பித்தது. இப்போ okay, now Samson, okay, it's now his turn to cooperate with God. இப்போ தேவன் ஒத்துழைக்க வேண்டியது இப்போ யாருடைய வேலை? இப்போ சிம்சோன். அவர் ஆளாகும் வரைக்கும் பெற்றோர்கள் தேவன் ஒத்துழைத்து வளர்த்தார்கள். Till he came of age, the parents brought up Samson and cooperating with God. இப்போ சிம்சோன் பெரியாராயிட்டார். He's now become a big man. Samson knows that God has this plan for his life. சிம்சோனுக்கு தெரியும் ஆண்டவர் தன் வாழ்க்கை திட்டம் வைத்திருக்கிறார். To free the Israelites from the Philistines. இஸ்ரவேல் ஜனங்களை பிலிஸ்தீன் அடிமையிலிருந்து விடுவிக்கணும்னு அவருக்கு தெரியும். பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. That is a story. All right. And so
And it is now his turn to cooperate with God. He must continue the cooperation with God. தேவனோடு தொடர்ந்து ஒத்துழைக்கணும். இப்போ அப்பா அம்மா இல்லை, இப்போ சிம்சோன். No more parents, but now it is Samson. Okay? He must now cooperate with God so that this plan will come to pass. God will be glorified. The Christians will be blessed. அப்போ சிம்சோன் தேவன் ஒத்துழைத்து செயல்படும்போது இந்த திட்டம் நிறைவேறும். தேவன் மகிமையடைவார். சில ஜனங்கள் நன்மை பெறுவாங்க. Alright? So now the responsibility of cooperating with God now fell upon Samson. அதோடு ஒத்துழைக்க வேண்டிய அந்த காரியம் இப்பொழுது சிம்சோனில் வந்தது. Alright? And we know the story. நமக்கு இந்த கதை தெரியும். Okay? Samson, okay, did not cooperate with God. Okay? And God's plan did not come to pass. Samson வந்து ஒத்துழைக்கல, தேவ திட்டம் நிறைவேறும். The Israelites did not become free from the Philistines. இஸ்ரவேல் ஜனங்கள் பிலிஸ்தீனிலிருந்து விடுதலை பெறல. Why? What happened? ஏன்? என்ன நடந்தது? அதெல்லாம் பார்த்து போகிறோம். You want to see that and learn from that. அது கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? Okay. And what is it that what happened and why Samson did not cooperate with God and did not bring God's plan to pass? ஏன் சிம்சோன் தேவனை ஒத்துழைக்கவில்லை? ஏன் அந்த திட்டம் நிறைவேறவில்லை? Right? Why God's plan never came to pass? தேவ திட்டம் நிறைவேறது. Right? So, வேதம் காரணங்கள் சொல்லுகிறது. The Bible gives various reasons. Understand? Right? Number one, our David, although he knew God's plan for his life, okay, he ignored God's plan. Listen carefully. Yeah? From his parents, Samson knew God's plan for his life. And அப்பா அம்மாட்ட இருந்து சிம்சனுக்கு தெரியும் தன் வாழ்க்கைக்கு தேவனுடைய திட்டம். What did he do? He ignored God's plan. அப்படியே தேவ திட்டத்தை அதற்கு கவனம் செலுத்த. He was not bothered. அது குறித்து அவன் அக்கறைப்படவே. Okay. Listen carefully. Okay. He did not give attention to God's plan to free the Israelites from the Philistines. பிலிஸ்தர்களை இஸ்ரவேலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற தேவ திட்டத்திற்கு அவர் கவனம் செலுத்தவே இல்லை. Cooperation with God is paying attention to God's plans for our life. Cooperating with God is giving attention to God's plans for our lives. தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் நம் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கும் திட்டங்களை கவனிக்க வேண்டும். திட்டங்களுக்கு கவனம் செலுத்தணும். We cannot ignore them. அதை நாம் எனக்கு மறக்க முடியாது. We have the gift of prophecy in the church. திருச்சபையிலே தீர்க்கதரிசனம் வரம் இருக்கிறது. சிலருக்கு இந்த வரம் வந்து some have this gift. ஜெபிக்கிறார்கள், pray for us. அப்போ தேவன் அவர் மூலமாக அவர் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். God reveals his plans. And we know God's plans. தேவ திட்டம் நமக்கு அறிய வருகிறோம். So what does God expect now? God wants us to pay attention to those plans. அந்த கேட்ட தேவ திட்டங்கள் தீர்க்கதரிசனம் மூலமாக கேட்ட அந்த தேவ திட்டங்களை நாம் கவனம் செலுத்தணும். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். I have a family. Okay. And இது நல்ல ஒரு கட்சா நல்ல ஒரு சொன்னாங்க கூட அந்த பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பம் one family. Okay. There was one small boy. சின்ன பையன் இருந்தான். கர்த்தர் சொன்னார்
பையன் ஒரு தீர்க்கதரிசியாக மாறுவான். This boy will become a prophet. Parents were very happy. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பையனுக்கு தெரியும். The boy also understood that. Okay. So I told the parents, grow him up in godliness. தெய்வ பக்தியில அப்படியே வளர்க்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன். சரி தயாரிட்டாங்க. இந்த பையன்கிட்டே சொன்னேன். ஓகே, நீ வந்து நல்ல பையன் படிக்கணும், சொல்லிக்கணும், அப்பா அம்மா கீழ் படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்போ கருத்தில் ஒன்று இதில் வாய்க்க பண்ணுவாங்க. சரிப்பா சொல்லிட்டான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஓகே, அந்த பையன் கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு பின்வாங்கி போய் பொய்யை பிடிக்கவும் கெட்ட நண்பர்களோடு பழகவும் அவர் அப்படிப்பட்ட ஒரு மகனாக ஆனால் தாய் தகப்பன் கண்ணீர் விட்டார். தேவ திட்டம், God's plan is to become a man of God. ஒரு தேவ சேவகனாக வரணும். There was no cooperation from parents and from the boy. பெற்றோர்களும் அந்த பையனும் ஓகே தேவ திட்டத்துக்கு கவனம் செலுத்தல, ஒத்துழைக்கல. God's plan never came to pass. தேவ திட்டம் நிறைவேறல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் என்ன கிறிஸ்துவ ஒன்றாயில. He's not good in the world. Listen, cooperation with God is knowing God's plan, and when we know God's plan, we commit to God's plan and cooperate with God. தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியணும், தெரிந்த பிறகு அது ஒப்பு கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். ஓகே, அது நிறைவேறுவதற்கு வேண்டிய காரியங்கள் செய்யணும். For God's plan to come to pass, we must do the necessary things. It doesn't drop from heaven, but from the land. Chapter 14, Judges, நியாயாதிபதிகள் 14வது வசனம். ஓகே, முதல் 3 வசனம் வாசிப்போம், கேட்போம். First 3 verses. So திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திர்பா வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் திருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். தனக்கு ஒரு மனைவியை தேடிக் கொள்ள வேண்டிய காரியத்தில் in this area of finding a wife for himself, Simpson ஒரு பெண்ணை பார்த்தார். saw a woman, went to his parents, I want to marry her. அந்த திருமணம் பண்ண வேண்டும்னு சொன்னார். அவள் ஒரு அந்நிய பெண், ஃபாரினர், பிலிஸ்தீன் பெண். பெற்றோர்கள் சொன்னாங்க, நம்ம இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஒரு பெண் இல்லையா உனக்கு, ஏன் நீ அந்நிய திருமணம் பண்ற? Isn't there someone within our own clan you can marry why a foreigner? அப்போ இவர் ரொம்ப வைராக்கியமா, ரொம்ப பிடிவாதமா, ரொம்ப முரட்டாட்டமா, கட்டினா இந்த பெண்ணை கட்டுவேன், எனக்கு பெண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. Okay, and he was very adamant, stubborn. I want this woman to get her married to me. Right? God allowed it for a purpose. ஒரு காரியத்துக்கு அது அனுமதித்தார், அது இருக்கட்டும். But சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்ப்போமாக, let's look at his life. Right? பெற்றோர்கள் நல்ல ஒரு தேவ பக்தியில் வளர்த்தார்கள். God brought him up in godliness. Right? But he did not maintain that godliness in his life. தன் வாழ்க்கையில் அந்த தேவ பக்தியை காத்துக் கொள்ளலை. Right? அவர், okay, he had a spirit of independence from God. He was independent of God. அவருக்கு ஒரு ஆவி இருந்தது, ஒரு தனக்கே ஒரு சுதந்திர ஆவி, தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு ஆவி இல்லை. He
was his own God. அவர் தனக்கே கடவுளாக இருந்தார். Independent of God. He didn't have a spirit of dependence on தேவனை நம்பி சார்ந்து வாழ்கிற ஒரு ஆவி அவருக்கு இல்லை. தனியாகவே சுதந்திரமாகவே அவருக்கு விரும்பின அந்த ஆவி. Now listen carefully. Cooperation with God means we have a spirit of dependence on God. Cooperation with God means we have a spirit of dependence on God. தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் என்ன அர்த்தம்? தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆவி. தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. Cooperating with God is depending on God. தேவனை புறம்பே தள்ளுவதில்லை. It's not pushing God away. Alright. பிறகு இங்கே பார்க்கிறோம் சிம்சோன் அவனே ஒரு முடிவு எடுத்தான். தானே ஒரு முடிவு. நான் பண்ணி பார்த்தேன், நான் திருமணம் பண்ண போகிறேன், எனக்கு அந்த இடத்துல வை. Okay. He makes all decision about whom he want to marry. He did not consult God. தேவனை ஒரு வார்த்தை கேட்கல. Cooperation with God is consulting God on important and major decisions. Okay. Cooperating with God is consulting God on important and major decisions. தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் முக்கியமான தீர்மானங்களிலே பெரிய தீர்மானங்களிலே தேவ ஆலோசனை நாட வேண்டும். மாத்திரமல்ல ரொம்ப ஒரு வைராக்கியமா தன்னுடைய மாமிச ஆசை இல்லை இந்த பெண் எனக்கு வேண்டும். He was very strong in his fleshly desire. I want this woman. I don't care who she is. I இருக்கட்டும், அவ அந்நியரா இருக்கட்டும். That may be a Philistine. But I want. He was very strong in his fleshly desire. இந்த மாமிச ஆசையில ரொம்ப பலமா இருந்தார். Cooperating with God, means that we become dead to our fleshly desires. Cooperating with God means we become dead to our fleshly desires. தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் நம்முடைய மாமிச ஆசைகளுக்கு நாம் சாக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத மாமிச ஆசைகளுக்கு நாம் மறிக்க வேண்டும். Cooperating with God means becoming dead to desires for the flesh that will bring glory to God. Not only that, we see here his parents told him, don't marry this foreigner, marry somebody from his lines. நீ அந்நியரை திருமணம் பண்ணாத, நம்முடைய இஸ்ரேல் ஒரு பெண்ணை பார்த்து பண்ணி கொண்டு அவங்க சொல்றாங்க முடியாது. No, I want this Philistine woman. எந்த விதத்துக்கு பெண் வேணும்? He did not honor his parents. பெற்றோர்களை அவன் கனப்படுத்தல. He knows the 10 commandments. 10 கட்டளைகள் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் கற்பிக்கப்பட்டது, அவனுக்கு போதிக்கப்பட்டது. One of the 10 commandments says, honor your parents. 10 ஒரு கட்டளை சொல்லுகிறது, உன் பெற்றோர்களை கனப்படுத்தல. He did not honor his parents. See, cooperating with God is honoring your parents. Cooperating with God is honoring your parents. தேவனோடு ஒத்துழைப்பு என்னவென்றால் பெற்றோர்களை கனப்படுத்துவது. So when we go through the life of Samson in this book of Judges, இந்த நியாயாதிபதி புத்தகத்திலே நாம் சிம்சன் வாழ்க்கையை பார்க்கும்போது it's a long story, நீல கதை, எனக்கு நேரம் கிடையாது at the time. முடிவிலே அவர் மறித்து போகி dies. Finally Samson died. சிம்சன் மறித்து போன முடிவிலே பிலிஸ்தீனர்களை அவர் விடுவிக்கல. இஸ்ரேலைட்ஸ் பிலிஸ்தீனத்தில் அடக்கத்தை இருந்தாங்க. தேவனுக்கு நிறைவேறல.
காரணம், the main reason, right? அதை நம்ம கவனிக்கணும். Samson in his life, okay, it's a very important thing I want to tell you. முக்கியமான காரியம் சொல்றேன். Okay, Samson, okay, he allowed the works of the flesh, works of Satan, works of the world to come between him and God, thereby not fulfilling God's plan. Samson allowed the works of the flesh, works of the devil, works of the world to come between him and God, okay, thereby not fulfilling God's plan of deliverance. Samson, okay, ஒரு மாபெரும் பெரிய ஒரு தவறு செய்தார். ஓகே, தேவன் அவர் வைத்திருக்கும் திட்டம் நிறைவேறாதபடிக்கு, ஓகே, தேவன் அவர் வைத்திருந்த திட்டம், விடுதலை திட்டம் நிறைவேறாதபடிக்கு சிம்சோன் என்ன செய்தார் என்றால், மாமிச இச்சைகள், பிசாசின் கிரியைகள், உலக தீமைகள் அவருக்கும் தேவனுக்கும் நடுவே வர இடம் கொடுத்தார். சிம்சோன் வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு மாமிச இச்சைகள், பிசாசின் கிரியைகள், உலக காரியங்கள் அவருக்கும் தேவனுக்கும் நடுவே வர இடம் கொடுத்தபடினாலே தேவ திட்டம் நிறைவேறாது போனது. Because Samson allowed these things to come between him and God, God's plans never came to materialize. You see, cooperating with God is fixing whatever that comes between us and God that hinders God's plans fulfillment. Listen carefully. Cooperating with God is fixing, okay, sorting out, straightening out whatever that comes between us and God, hindering God's plan from being fulfilled. Cooperation with God is fixing that, solving that, straightening that, throwing out, removing it. தேவனோடு ஒத்துழைப்பது என்னவென்றால், தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு தடை செய்கிற காரியங்களை, ஓகே, நம் வாழ்க்கையிலே அது எடுத்து போடணும். அதான் தேவ ஒத்துழைப்பு. தன் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து விட்டார். Samson gave room in his life. எந்தெந்த காரியங்களை குறித்து கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் அலட்சியம் இருந்துட்டார். அவருக்கு தெரியும், ஆண்டவர் என்னை கொண்டு என் ஜனங்களை இந்த அடிமையில் தனக்கு விடுவிக்க விரும்புகிறார். You know, God wants to use me to free my people from this bondage. But தன் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த சத்தத்தை வாசிக்கும் போது, when you read the story of Judge Samson, அநேக சம்பவங்கள், many incidences, okay, அதில் எனக்கு சொல்ல நேரம் கிடையாது. ஓகே, பட் மறுபடியுமாய் நாம் சிம்சோன் வாழ்க்கை என்ன பார்க்க என்றால், மாமிச இச்சைகள், விசுவாசின் கிரியைகள், தீய உலக காரியங்கள், அதெல்லாம் அவருக்குள்ளே வந்து, அது அவருக்கும் தேவனுக்கு நடுவே வந்து, ஓகே, தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு தடை செய்து போட்டது. Over and over again we read the life of Samson that he allowed works of the flesh, works of Satan, works of the evil world to come between him and God, and it hindered God's plan from coming to fulfillment. God is speaking to us there basically. I have good plans for you to bless you. ஆசீர்வதிக்க நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறேன். You are my sons and daughters. நீ என்னுடைய குமாரத்திகள். Okay, I want to bless your personal life, your married life, your working life, your studies life, your family life, your future. தனிப்பட்ட வாழ்க்கை, படிப்பு வாழ்க்கை, வேலை வாழ்க்கை, உங்க திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எதிர்கால ஆசீர்வாதம் விரும்புகிறேன். Do something about the works of the flesh. Do something about the works of Satan. Do something about the works of the evil world in your life. உன் வாழ்க்கையில் இருக்க மாம்ச கிரியைகளை குறித்து, மாம்ச இச்சைகளை குறித்து,
பிசாசின் கிரியைகளை குறித்து, உலக தீமையை குறித்து ஏதாவது ஒன்று செய். அதிலே செயல்படாதே. You are manifesting them. Are you listening to me? கேட்கிறீங்களா? We make the shipwreck of God's plans for our lives because of our works of flesh, works of Satan and the evil world. We make a shipwreck of God's plans in our lives. நம்முடைய சொந்த திருப்திக்காக, சொந்த இன்பத்திற்காக, நம்முடைய மாமிச இச்சைகளிலே இறங்கி பிசாசின் கிரியைகளில் நடந்து உலக தீமையில் அடிமைப்பட்டு நாம் வாழுகிறபடினாலே தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அழித்து விடுகிறோம். வேதத்திலே மற்ற தேவ பக்தர்களுடைய வாழ்க்கையை வரலாறு வாசிக்கிறோம். We read about the other service of God in the Bible. இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலன் பவுல், இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்திற்கு பாவத்திலிருந்து மீட்பு கொண்டு வர திட்டம் இருந்தது. Jesus had the plan of salvation. அதை கவனித்தார். He paid attention. இயேசுக்கு தெரியும், நான் உலகத்திற்கு பாவத்திலிருந்து மீட்பு கொண்டு வர பிறந்தேன். அதை சொல்லிக்கொண்டே இருந்தார், அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார், அதை கவனம் செலுத்திக் கொண்டே இருந்தார். அவரும் மனிதனாக இருந்தார். இயேசு தன் வாழ்க்கையிலே பாவ இச்சைகளுக்கோ, பிசாசின் கிரியைகளுக்கோ, உலக தீமைகளுக்கோ இடமே கொடுக்காதபடிக்கு கடைசி மூச்சு வரைக்கும் அவர் ஆவின் கனியிலே செயல்பட்டு தேவனுடைய காரில் ஈடுபட்டு உலகத்தை மெய் ஜெயம் கொண்டு கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இவர்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சிலர்கள் மறித்து அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அதே போல அப்போஸ்தலன் பவுல் கூட, same way அப்போஸ்தலன் Paul. When God says cooperate with me, என்னோடு ஒத்துழைங்க என்று தேவன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டு என் திட்டங்கள் நிறைவேறாதபடி தடை செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய பாவ காரியங்கள், உன் சாப காரியங்கள், உன்னுடைய மாமிச கிரியைகள், விசுவாசன் காரியம், அசுத்தாவின் தொல்லைகள், விலக காரியம், அதை குறித்து ஏதாவது ஒன்று செய். Do something about those works of the flesh and works of the devil and those evil demons and the works of the world in your life. Do something about that. Don't just keep on living in them and going on. God's plans will never come to pass. தொடர்ந்து அந்த பாவிச்சைகளில் வாழ்ந்து கொண்டு, பிசாசின் கிரியையில் இருந்து கொண்டு, அசுத்தாவிற்கு இருந்து கொண்டு, உலகத்தில் இருந்து கொண்டு நீ வாழாதே. தேவ திட்டங்களை அந்த வாழ்க்கையவே செய்யும். But this is what I see. நான் பார்ப்பதுதான், there are so many Christians who would live with their sins and with their curses, who live with the works of Satan and evil spirits, rather than do something about that. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை நான் பார்க்க ஒரு காரியம் இதுதான். மாம்ச இச்சைகளை குறித்தும் பிசாசின் கிரியைகளை குறித்தும் பாவ காரியங்களை விட்டு அவர்களை அகற்ற பிரயாசம் எடுப்பதற்கு பதிலாக அவங்களோட பிசாசின் கிரியைகளோடு வாழ்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். Exactly like Samson, Simpson order. In so many of our lives, God's plans has never come to pass because of these evil things in our life. தேவத்தில் நிறைவேறதற்கு காரணம் என்னவென்றால் நம் வாழ்க்கையிலே இந்த காரியம் இருப்பதினாலே. Cooperate with me. Fix those things. Eliminate them. Destroy them. Remove them from your life. என்னோட ஒத்துழை என்று சொல்கிறார். உன் வாழ்க்கையில் பாவங்கப்பட்ட ஒரு காரியம் செய். அதை எடுத்து போட்டு உன் வாழ்க்கையில பிசாசின் தொல்லைகளை நிர்மூலமாக்கி போடு. மாம்ச இச்சைகளை நீ அழித்து போடு.
விடுதலை பெறுவதற்கு நீ ஒரு காரியம் செய். There are ways we can be free from these things. விடுதலை வழி மனம் திரும்பும். We must repent. Okay? வாழ்க்கை இருக்கின்ற பாவ காரியங்கள், சாப காரியங்கள், பிசாசம் கிரியைகள், தீய உலக காரியங்கள், அவையிலிருந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து தேவனுடைய மன்னிப்பு கேட்டு விடுதலை கேட்கணும். We need to repent from all these sins in our lives and confess to God, ask God for forgiveness and deliverance. First step, முதல் படி. இரண்டாவதாக இயேசுவின் நாம அதிகாரம் எடுத்து நம்ம வாழ்க்கையை கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். Secondly, take authority in the name of Jesus and destroy the works of Satan in your life. Destroy the works of Satan. Okay. Thirdly, you need to go into fasting and prayer. மூணாவதாக உபவாசம் ஜெபம் எடுக்கணும். Okay. உபவாச ஜெபம் ரொம்ப வல்லமையானது. Fasting prayer is very powerful. Okay. உன் வாழ்க்கையில ஒரு பாவத்தை நீ மேற்கொள்ள முடியாதபடிக்கு நீ தடுமாறுகிறாயா, அது குறித்து நீ உபவாசம் எடு. உனக்கு விடுதலை கிடைக்கும் வரை நீ உபவாசம் எடு. நாளடைவில் அந்த பாவம் விட்டு விலகிடும். If you have a sin in your life you're struggling with and you can't get deliverance from it, go into fasting prayer. Fast and pray 1 meal a week or 2 meals a week or whatever. Fast until you get deliverance. Very soon that sin will be gone. உனக்குள்ள அசுத்தாவி தொல்லை செய்கிறதா? Is there a evil spirit inside your life? You want deliverance? விடுதலை வருமா? Fast and pray. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு. அந்த ஆவி இருக்கிற ஒரு one, it can't be inside you. It has to go. Seek counsel. ஆலோசனை தேடு. See your pastor or see God's servants. உன் போதகரை பார் அல்லது ஊழியக்காரரை நீ பார். Okay? Get counsel, get advice. ஆலோசனை பெற்றுக்கோ. Don't just let those things continue in your life and hinder God's plans from fulfilling in your life. அப்படியே இருந்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அசுத்தாவில் வாழ்ந்து கொண்டு அந்த உலகத்தில் இருந்து கொண்டு போகாதே. அது தடை செய்யும். God says, cooperate with me and for heaven's sake do something about these things in your life. என்னோட ஒத்துழை இது குறித்து ஒரு காரியம் செய். அவை குறித்து நீ மந்தமா இருக்காது. Don't be dull about it. அது அலட்சியமா இருக்காது. Don't be careless about that. Clear your life of this rubbish. இந்த குப்பையை ஒரு வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடு. Clean up your life. வாழ்க்கை சுத்தம் பண்ணு. You will see my plans coming to pass and bring glory to my name and benefit to you. இந்த திட்டம் நிறைவேறதை காண்பாய். எனக்கு மகிமை கொண்டு வரும். உனக்கு நன்றி உண்டாகும். Yes. How long are we going to go on living in works of the flesh, works of Satan, works of the evil world? நீ எவ்வளவு காலம் நாம் செய்யறதில்லை. கோபத்திலும் சண்டையிலும் மம்புகளிலும் பிரச்சனைகளிலும் எவ்வளவு காலம் பிசாசின் கிரியைகளிலே உலகத்தின் மேலே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம். எவ்வளவு காலம் ஆகும்? God tells us, change, நீ மாறு. Let your heart change, let your mind change. உன் இதயம் மாறும், சிந்தை மாறும். தெய்வீக தன்மை வரட்டும். Let God's nature come. பாவ தன்மை சிலுவையில் அறைந்து போது. Take the sinful nature, kill on the cross. ஒழுங்காக ஜெபிக்கணும் டெய்லி. ஒரு ஜெப வாழ்க்கை, வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு வாழ்க்கை, துதி தொழுகிற ஒரு வாழ்க்கை, ஐக்கியம், கிறிஸ்துவ ஐக்கியம், ஊழியம், இது எல்லாமே நம்மை தெய்வ பக்தியிலே வளர்க்கும். All these things will grow us up in godliness and God's plans will be fulfilled. They will get to நிறைவேறும். This is a message today, as they were saying. Alright. Cooperation with God is fixing whatever that comes between you and God, hindering God's plans. Fix it. Sit with God. தேவனோடு உட்கார்ந்து ஆண்டவர் என்னோட வாக்கையே இவற்றை நல்ல காரியங்கள் நிறைவேறதான்
ஆவிக்கு ஆண்டவரே இந்த கோபம் இருக்கிறது, இந்த மாம்ச கிரியை இருக்கிறது, இந்த பிசாசன் தொல்லை இருக்கிறது, இந்த அசுத்தம் இருக்கிறது. இதனாலேயே என்னுடைய ஆவிக்கு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. என் திருமணத்தில் சந்தோஷம் கிடையாது, குடும்பத்தில் போராட்டம், படிப்பில் உயர்வு இல்லை, வேலையில் உயர்வு இல்லை. எனவே ஆண்டவரே இந்த காரியமெல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவரே தேவனோடு உட்கார்ந்து முகம் தேடி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நாம் நடந்து கொள்ளும் பொழுது விரைவிலே தேவன் இறங்கி கிரியை செய்து விடுதலை கொடுத்து அல்லேலூயா நாம் தேவ திட்டங்கள் நிறைவேற்றுமை தேவன் செய்வார். What is it that's always making you fall in your Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது நிற்கிறது விடுவதற்கு காரணம் என்ன? What is it that always coming to destroy your marital happiness? திருமண உறவிலே சந்தோஷத்தை கருக்கிற காரியங்கள் என்ன? ஒரு குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாத காரியங்கள் என்ன? What are those that are destroying the peace in the family? Identify them. அதை நீ அடையாளம் something about that. So God is saying, get it out of the way. And when you tell it, God will come. Then there will be progress in the fulfillment of God's plan. There will be இதை எல்லாரும் நாம் இந்த செய்தியை கேட்டு கீழ்ப்படுது நாம் செய்வோம் என்றால் ஓகே, தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமணம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும், சபையும் சிறப்பாக இருக்கும்.